தெரியுதுல்ல, அதுக்குள்ள போயிட்டு அந்த பொருள் எடுத்து வந்துடு. வணக்கம் சார். இந்த வீட்டில் தான் திருட சொன்னீங்களா? அவங்க தனியாக தான் இருக்கான். அவன் ஒருத்தன் 3 பேருக்கு சமம் தெரியுமா? நான் என்ன அவன் கூட போய் உன்னை குஸ்தி போடவா சொன்னேன்? முதல்ல வீட்டுக்குள்ளே போகணும், அப்புறம் அந்த பொருள் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். சிங்கம் கொக்குள்ளே போயிட்டு அது முடியை பிடிச்சி தொங்க சொல்கிறீங்க. உன் வேலையில் நீ பெரிய தர்மசாலின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் கேள்விப்படுறது உண்மைதான். இன்னொரு விஷயம் கேட்டுக்க, அவனை மாதிரி உன் வீட்டை சுற்றி இருக்கிற செக்யூரிட்டியும் கெடுபடியானது. தெரியுது, செக்யூரிட்டி கேமரா, அலாரம் எல்லாம் இருக்குது. சரி, என்ன முடிவு பண்ணியிருக்க? பண்றியா? ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் என்னையா சம்மந்தம்? உங்களுக்கு புரியல. சரி, உங்கள் வேலையை நான் முடிக்கிறேன். அப்படி போடு. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். எதுக்கு எனக்கு 3 மடங்கு பணம் தரீங்க? அப்படி என்ன இருக்குது அந்த பொருளில்? நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருட போகிறதுக்கு முன்னாடி என்ன பொருள் கிடைக்கும்னு தெரியுமா என்ன? சரி, அதை பார்க்க எப்படி இருக்கும் சொல்கிறேன், வா. அதித்தி, அந்த பொருள் பார்க்க இப்படி தான் இருக்கும். அதை தான் அங்கிருந்து நீ எடுத்துட்டு வரணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இதை உடைக்கிறதோ திறக்கிறதோ யாராலையும் முடியாத காரியம். உள்ள அப்படி என்னதான் இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு முன்னாடியே சொன்னல. சரி, ஆனால் என்னால் இந்த வேலையை தனியாலாம் செய்ய முடியாது. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இன்னொருத்தன்? ரிஸ்க் தான் ஜாஸ்தி ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னை விட அவங்க மேலே தான் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. என் ஒய்ஃப் அதித்தி. நீ உண்மையிலேயே திறமசாலி தான். ரொம்ப அழகான பொண்ணை பிடிச்சிருக்க. கண்டிப்பா உங்க வேலை முடிஞ்சிடும் சேகர் சார். அப்படின்னா பணத்தை எப்போ எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க? இன்னைக்கு ஒரு 5 லட்சத்தை அவன் கையில் கொடுத்துருவோம். அப்புறம் மீதி 5 லட்சம் பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் வரும். நாங்க பண்ண போற வேலைக்கு இந்த பணம் ரொம்ப கம்மி. உனக்கு ஓகே தானே? அப்ப எனக்கு ஓகே. சேகர் சார், உங்க வேலை முடியறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வாரமாவது ஆகும். பங்கஜ், நல்லா சர்ச் பண்ண. சார், ரமேஷ் இங்க தூங்கிட்டு இருக்கும் போதே அவரை பெட்ல வச்சே சுட்டிருக்காங்க. ரமேஷ் சாரை கொண்டுட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? சார், எப்பவும் போல வேலைக்கு வர மாதிரி நான் 9 மணிக்கே வந்துட்டேன் சார். சார் சார், சம்பத், 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 சம்பத் ஐயா கதவு திறக்க மாட்டேங்கிறாருப்பா. ஆமா, நீ கொஞ்சம் வந்து என்னன்னு பாருப்பா. வா. சார் கதவியே திறக்கல. சார், சார்,
இரு நான் பார்க்கறேன். சார் 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 நீ அந்த பக்கம் போய் பாருமா. ஐயா ஐயா நாங்க உள்ள வந்து பார்த்தா அந்த ரூம்ல சாரு செத்து கிடந்தாருங்க. சார் வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார். இவன் உள்ள வந்த வழியை தவிர வேற யாரும் வலுக்கட்டாயமா வந்த மாதிரி எனக்கு தெரியல சார். அப்ப வீட்டோட இருக்கிற எல்லா அலார்ம்ஸ் எல்லாம் ஓகே தான், கனெக்ஷன்லாம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கா? திருடன் கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி இருக்கான். ஆனா வீட்டோட எல்லா டோரும் மூடி இருக்கு. எப்படி கொலை பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? சார் வீட்டில் திருட்டு போன மாதிரி எதுவும் தெரியல. பாருங்களேன், காஸ்ட்லியான பொருள் எல்லாமே அப்படியே தான் சார் இருக்கு, எதையுமே தொடல. சார் இந்த ரமேஷ் எதுக்காக இவ்ளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிருக்காருன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னமோ முக்கியமான ஒண்ணு இருக்கு, அதோட சேஃப்டிக்கு தான் அப்படி. சரி, நீங்க ரமேஷ் சார் எப்ப கடைசியா பாத்தீங்க? நேத்து நைட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே போனாரு. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. அப்பதான் பார்த்தேன். சார் எனக்கு என்னவோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ணதா தான் தோணுது. இல்ல இல்ல சார், நாங்க எதுவும் பண்ணல சார். சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல சார், நம்புங்க சார். ரமேஷ் கத்துற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் எதுவும் கேட்கலையா? இல்ல சார். நீ என்ன டியூட்டியில இருக்கும்போது தூங்கிட்டியா இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டியா? நான் இங்கேயே தான் சார் இருந்தேன். நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வேணா வெளியில இருக்கிற கேமராவை செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா கொலைகாரன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? எப்போ வந்தான்? நெஞ்சு மேல இப்படி நேரா துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ரத்தம் எப்படி ஃபீட்ல பட்டிருக்கும்? ஒருவேளை கொலைய வெளியே எங்கேயாவது பண்ணிட்டு பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்களோ? மறுபடியும் ஃபுல்லா செக் பண்ணுங்க. தயா சார். சொல்லு பங்கஜ். சார் சார் இங்கே இருக்கு. தரையில இப்படி இழுத்துட்டு போன ரத்தக்கரை பெட்ரூம் வரைக்கும் போகுது. ஆனா சார் ரமேஷ இங்க வச்சு கொலை பண்ணிட்டு எதுக்காக கொண்டு போய் பெட்ரூம்ல போடணும்? பணத்தை இங்கேயே போட்டிருக்கலாம், இல்ல எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கலாம். மறைக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். இங்க இருந்து பணத்தை நகர்த்தணும்னு மட்டும் நினைச்சிருக்காங்க. இந்த இடத்துல கொலை நடந்திருக்குன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஒரு வேலை பண்ண, இந்த புக்ஸ் எல்லாத்தையும் வெளியிட. மை காட், புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி ரூமு. சார் இந்த ரமேஷ் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த அறையில எல்லா பொருளும் சிதறி கிடக்க. அப்படின்னா கொலைகாரன் இங்க உள்ள வந்து ஏதோ தேடி இருக்கான். ஆனா சார் இப்போ வரைக்கும் கொலைகாரன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்றதுதான் புரியாம இருக்கு. அது மட்டும் இல்ல, ரமேஷ் எதுக்காக இந்த ரகசிய அறைய வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. அப்படின்னு இங்க ஒளிச்சு வச்சிருக்காரு அவரு.
இது ஒரே பாஸ்போர்ட்டா இருக்கு. இந்த ரமேஷ் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு சார். இங்க பாரு, ரமேஷோட வெவ்வேறு பேர்ல பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. வெவ்வேறு வேஷத்துல அவன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கான். இங்க பாரு, தாய்லாந்து, துபாய், பல நாடுகளோட விசா ஸ்டாம்ப் இவனோட பாஸ்போர்ட்ல இருக்கு. சார் அப்படின்னா பக்கா சார், இந்த ரமேஷ் மோசமான ஆள் தான். தாய்லாந்துக்கும் துபாய்க்கும் இந்த ரமேஷ் நிறைய வாட்டி போயிருக்காரு. சார் நம்ம நாட்டுல இருந்து துபாய், தாய்லாந்து அந்த ரூட்ஸ்ல ரொம்ப வருஷமா விலையுயர்ந்த பொருட்கள் கடத்தப்பட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு முக்கியமான பொருள் இந்த ரூம்ல இருக்கு இல்லனா இருந்திருக்கு. அதை கண்டுபிடிக்க தான் அந்த கொலைகாரன் இந்த ரூம்குள்ள வந்திருக்கான். ஜெயவந்தி, நீ என்ன பண்றனா இங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் பியூரோல ஒப்படைச்சிரு. சார் இங்க பாருங்க. எங்கேயுமா? கொஞ்சம் நகரு, பின்னாடி போ. ஓ, அப்படின்னா கொலைகாரன் இந்த வழியா தான் வந்திருக்கான். உள்ள வந்து ரமேஷை கொலை பண்ணிட்டு மறுபடியும் இதே ரூட்ல வந்த வழியே இந்த சிவரை மூடிட்டு தப்பிச்சிருக்கான். சரி வா, இந்த வழி எங்க போகுது பாப்போம். அதித்தி, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? விஜய், சேகர் சார் நாம பண்ண போற வேலைக்கு 10 லட்சம் கொடுக்க போறாரு. அப்பனா அது எவ்வளவு முக்கியமான பொருள்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா சேகருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம்ல. விஜய், எந்த புக்ல எழுதிருக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு? அட, எல்லா உழைப்பையும் நாம போட்டிருக்கோம். போதா குறைக்கு இந்த வேலையில ரமேஷ் வேற கொண்டு இருக்கோம். பிரச்சனை நமக்கு, பணம் மட்டும் அவங்களுக்கா? அதித்தி, நீ இப்ப என்ன பண்ண போற? ஆனா இது அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, இந்த போலியான கேஸ நான் அவனுக்கு கொடுக்க போறேன். அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவன் நம்மள பிடிக்க முடியாத அளவுக்கு தூரமா போயிருப்போம். என்னது சார்? சார் நம்ம மாட்டிக்கிட்டோம் சார். ஒரு நிமிஷம் இரு. வேற ஏதாவது வழி இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போ. இங்க பாரு, நீ டெய்லரிங் கடை போடுறதுக்கு எந்த இடம் தான் பர்ஃபெக்டான இடம்? சரி சரி, காட்டு. உள்ளவா வந்து பாரு, இதுதான் கடை. எப்படி இருக்கு? இந்த ஏரியா இருக்குல்ல, இது நிறைய ஜனம் நடமாடுற இடம். இந்த பக்கம் பாரு, அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இந்த பக்கமும் ஒரு மெயின் ரோடு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். புரியுதா? நல்லா சம்பாதிக்கலாம். இந்த வழியில தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லா பணக்கார பொம்பளைகளும் போயிட்டு போயிட்டு வருவாங்க. அட, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, அமைதியாரியா, யாராவது காப்பாத்துங்க, திருட வந்துட்டா, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, வாய் மூடு. ஷோ, யார் நீங்களா? என்ன இடம் அது? என்ன இடமா? நான் யாரா? என் கடையை உடைச்சு உள்ள வந்துட்டு
என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? உன்னோட கடையா? ஓ, இந்த கடையை யூஸ் பண்ணி தான் எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணீங்களா? இந்த கடையில இருந்து அந்த வீட்டுக்கு சுரங்க பாதை அமைச்சிருக்கீங்க ஏன்? நான் இல்ல, நானே இந்த தடவை தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடையோட முதலாளி இந்த சட்டத்திலேயே தான். இந்த கடையை இவர்கிட்ட இருந்து வாங்கலான்னு வந்திருக்கேன் சார் நான். அடேங்கப்பா, என்னடா இது? இது உன்னோட கடை, என்னடா இதுன்னு எங்ககிட்டே கேக்குறியா? மேடம், இது என் கடை தான். ஆனா நேத்து வரைக்கும் இதை வாடகைக்கு விட்டுருந்தேன். அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். வாடகைக்கு யார் இருந்தாங்க? அது ஒரு புருஷன் பொண்டாட்டி. அவங்க இங்க ஸ்வீட் கடை திறந்துருந்தாங்க. கடை சரியா ஓட மாட்டேங்குதுன்னு நேத்து சாயங்காலம் தான் காலி பண்ணிட்டு போனாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். அவனோட நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அது நம்பரு பிரயோஜனம் இல்லை பங்காஜ். எல்லாம் டூப்ளிகேட் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நேற்று இந்த ஏரியாவில் எத்தனை செல்ஃபோன்ஸ் ஆக்டிவாக இருந்ததுங்கிற ரெக்கார்ட்ஸை எடுங்க. ஒவ்வொரு நம்பராக ஃபோன் பண்ணி நாம் விசாரிக்கணும். அதில் ஏதாவது ஒரு நம்பர் அவனுங்களோட தான் இருக்கும். யார்கிட்டயாவது அவனுங்க பேசாமல் இருந்திருப்பானுங்க. நேற்று அந்த ஸ்வீட் கடை சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 70 செல்போன் நம்பர்கள் ஆக்டிவ்ல இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த விஜயோட நம்பர் அந்த 70ல ஏதோ ஒன்று தான். அந்த ரமேஷ் கொலைக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்ட கும்பலே திட்டமிட்டு வேலை செஞ்சிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஆமாம் சார், இந்த விஜயும் அவன் பொண்டாட்டியும் ரமேஷை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா எங்க வேணாலும் வச்சு கொலை பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பெரிய சுரங்கத்தை ஏன் தூண்டி இருக்கணும்? அதனால தான் சொல்றதையா, இந்த ரமேஷோட வீட்டில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருந்திருக்கு தயா. அதனால தான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. சார், எல்லா நம்பரையும் செக் பண்ணிட்டோம். ஆனா இதுல எதுவுமே இல்ல. ஆனா இதுல 2 நம்பருக்கு ரிங் என்னமோ போயிட்டு இருக்கு சார். ஆனா யாரும் போன் எடுக்கல சார். கண்டிப்பா அது விஜய் அவரோட சம்சாரத்தோட நம்பரா தான் இருக்கும். இப்போ இந்த நம்பர் எங்க இருக்கு, எங்க ஆக்டிவ் ஆயிருக்கு? சார் நம்பர் ட்ரேஸ் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல லொகேஷன் எங்கன்னு தெரிய வந்துரும். வெரி குட். சார், ஒரு நம்பர் தெரிய வந்துருச்சு. அது ஏதோ ஒரு ஃபேக்டரி. அதுவும் 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஃபேக்டரியில போனை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சார், இந்த லொகேஷன் இங்கே தான் காட்டுது. உள்ளதான் இருக்காங்க. எங்கதான் உள்ள இருக்காங்க? எங்க இருக்காங்க? உள்ள. தயா, ஒரு வேலை செய்வோம், தனித்தனியா தேடலாம். சார், எல்லா இடத்துலயும் நல்லா தேடியாச்சு சார். இங்க யாருமே இல்ல. யாரும் இல்லையா? ஆனா அந்த போனோட லொகேஷன் இன்னும் இங்க தான் சார் காட்டுது. சார், ஒருவேளை போன் இங்க தூக்கி போட்டு அவன் வேற எங்கேயாவது போயிட்டானா? ஏய் நில்லு. ஜெயவந்தி, பங்கஜ், 2 பக்கமும் கவர் பண்ணுங்க. ஏய் நில்லு. சார், நான் ஷூட் பண்றேன். வேண்டாம், ஃபயர் பண்ணாத. அவன் நமக்கு உயிரோட வேணும். நில்லு.
எழுந்துடா. வாலே இல்ல, ஆனா குரங்கு மாதிரி நல்லா தாவற. இதோட உன்னோட விளையாட்டு ஓவர். இப்ப சொல்லு, எங்க உன்னோட பொண்டாட்டி? ரமேஷோட வீட்டுல திருடுறதுக்கு உதவி பண்ணாலே உன் பொண்டாட்டி எங்க? சார், நானும் அவங்களை தேடி தான் வந்தேன். அந்த போலி தங்கத்தை கொடுக்க வந்தா, ஆனா ரொம்ப நேரம் தேடி அவளை காணோம் சார். அவ இங்க தானே வந்தா? ஆமா சார். பங்கஜ், என்னன்னு பாரு. இப்ப தெரிய வரும் என்னன்னு. இப்போ ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் சொல்லு. இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க? சார், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரமேஷோட வீட்டை திருட வாய்ப்பு கிடைச்சது சார். ரமேஷோட வீட்டு ஆப்போசிட்ல நாங்கள் ஒரு கடையை வாடகை எடுத்தோம். அங்கே ஸ்வீட்ஸ் விற்க ஆரம்பித்தோம். அப்புறம் ரமேஷோட வீடு வரைக்கும் சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தோம். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மண்டை உடையுது. ரெடி சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அவர் வந்துட்டா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியும். என்ன பாஸ், எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சலங்கி. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஃபேக்டரியில அந்த ரத்தத்தை பார்த்தோம்ல, ஏதாவது தெரிய வந்ததா? பாஸ், அந்த ரத்தத்தோட குரூப் AB நெகட்டிவ். சார், இது அதித்தியோட பிளட் குரூப் தான். மை காட், அப்படின்னு அந்த ரத்தம் அதித்தியோட தான் இருக்கும். ஆனா பாஸ், அங்க சிந்தி கிடந்த ரத்தத்தோட அளவு பார்க்கும்போது அதித்தி உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. ஓ சார், அப்ப அதித்தி இந்த உலகத்துல இல்லையா சார்? ப்ளீஸ், நீங்க அழாம இருங்க. பங்கஜ், இவரை கூட்டிட்டு போ. வாங்க. சார், அந்த பாக்ஸ் இதை வச்சு கட் பண்ணிடலாம். மை காட் சார், தங்க பிஸ்கட்டா? பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் சார். ஒருவேளை சேகர் இந்த தங்கத்துக்காக தான் அதிதியை கொலை பண்ணிருக்கானோ? தயா, அதித்தி தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கிற விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரமேஷ் ஒரு கோல்டு ஸ்மக்லராக தான் இருக்கணும். அவன் வீட்டில இருந்து நிறைய போலி பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அவன் தங்கத்தை கடத்த தான் வெளிநாட்டுக்கே போயிருக்கான். சார், ரமேஷ் வீட்ல இருந்து கிடைச்ச டைரியில சில பேர்கள் எழுதியிருக்கு. தயா, இவங்க எல்லாரும் கூட தான் ரமேஷ் தங்க கடத்தல் பிசினஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ரமேஷை பத்தின தகவல் சேகருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால ரமேஷ் அதை திருடுறதுக்காக விஜய் கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்கான். ஆனா சார், இந்த சேகர் எங்க இருக்கான்? அவனை எப்படி நாம கண்டுபிடிக்க போறோம்? ஃப்ரெடி, சேகருக்கு தெரியும் எல்லா தங்கமும் விஜய் கிட்ட தான் இருக்குன்னு. அதை கைப்பற்ற கண்டிப்பா விஜயை தேடி வருவான். மார்க்கெட் ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அப்படி யாராவது பிளாக்ல தங்கத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு தேடுங்க. ஓகே சார், கண்டிப்பா இனிமே தங்கத்தை விஜய் தான் விற்க போறான்னு சேகருக்கு தெரியும். அவன் நிச்சயம் தங்கத்துக்காக விஜய பழிக்கு பழி வாங்க தேடி வருவான். அவ ஒளிஞ்சிட்டு இருக்கிற குகையிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு இதுதான் ஒரே பொறி. சரி, நீங்க இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ உங்க எல்லாரையும் நான் மனசார வரவேற்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தேன். அதை கேட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த எல்லா தங்கத்தையும் கம்மியான விலையில விற்கிறதுக்கு உங்களை தேடி நான் இப்ப இங்க வந்திருக்கேன். சரி, இந்த தங்கத்தை நீங்க வாங்கறதுக்கு இப்ப ஏலத்தை ஆரம்பிக்கலாம். இதுக்கு நாம ஆரம்ப கட்ட விலையா சொல்ல போற விலை 1 கோடியில இருந்து ஆரம்பிக்கிறேன்.
யார் இது அதிகமான விலைக்கு கேட்குறீங்களோ அவங்களுக்கு இந்த தங்கத்தை கொண்டு போறீங்க. ஏலத்தை ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 1,10,00,000. 1,20,00,000. 1,20,00,000. 2 கோடி. 2 கோடி. 2 கோடி. இன்னும் தாராளமா கேட்கலாம். இப்போ மார்க்கெட் விலைப்படி இந்த தங்கம் 6 கோடியிலேருந்து 7 கோடி வரைக்கும் விலை போகும். ஸோ தாராளமா 2 கோடிக்கு மேலேயும் விலை கேளுங்க, விட்டுறாதீங்க. 2,5 கோடி. 2,5 கோடி. நல்ல விலை கேட்கறவங்களுக்கு இந்த பொருள் சொந்தம். இப்போ மார்க்கெட்ல 6லேருந்து 7 கோடி வரைக்கும் இப்போ இதுக்கு மதிப்பு 3 கோடி. அது அப்படி கேளுங்க, 3 கோடி. இதுக்கு அடுத்து யாராவது ஏலம் கேட்க போறீங்களா? 3 கோடி ஒரு தரம், 3 கோடி 2 தரம், 3 கோடி 3 தரம். சந்தோஷம். இனிமே இந்த எல்லா தங்கமும் மிஸ்டர் கௌஷிக்கு தான் சொந்தம். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் கௌஷிக். கௌஷிக் சார், பணத்தை கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போங்க. பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் பொருளை ஒரு தடவை பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க, வந்து பாருங்க. செக் பண்ணு. இதையும் அப்படியே செக் பண்ணு. நம்ம நினைச்சது நடக்கலையே. அந்த சேகர் இங்க வரல. என்ன இது? மை காட், வெளியே இருக்கிற பொருள் உண்மை, ஆனா கீழே இருக்கிறதெல்லாம் போலி. இது போலியான தங்கம். போலியா? எப்படி? அப்போ நீங்க இங்க எல்லாரையும் ஏமாத்தி இது எங்க தலையில கட்டலான்னு பாத்தீங்களா? பண்றது கள்ள கடத்தலா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும். புதுசா ஒருத்தன் கூப்பிட்டான்னு வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும். என்ன இந்த தங்கம் போலியானதா? அப்படின்னா அதிதி உன்ன கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த கள்ளக்கடத்தல் தங்கத்தை நாங்க மட்டுமா கொண்டு வந்தோம்? இத இன்னொரு இடத்துல இருந்தும் கொண்டு வந்தோம். ஒருவேளை அந்த இடத்துல அவங்க ஏமாத்தி இருக்கலாம். இங்க இருந்து நீங்க உயிரோட திரும்பி போக முடியாது, பார்த்து. நல்லா மாட்டிக்கிட்ட. இப்ப நீ கள்ள கடத்தல் பொருளா இருந்தாலும் அது நல்ல பொருளா இருக்கணும். நாங்க வாங்கி வெளியில மாட்டிக்கவா? ஏய் ஏய் தள்ளு, ஏய் தள்ளு, தள்ளி போ. ஏய் எங்க தப்பிக்க பாக்குற? நகருங்க நகருங்க. ஏய் போங்க. ஏய் போங்க. எங்க போறீங்க? இப்படி போ, இப்படி போ. நல்ல ஆட்டக்காரன் தான், ஆனா இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க. என்ன நினைச்ச? அதிதியை கொண்டுட்டு தப்பிச்சிடலானா? என்ன அதிதியை நான் தான் கொலை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? நீ இல்லாம வேற யாரு? அவளை பார்த்த உடனே எனக்கு லவ் வந்துருச்சு. இவன் தான் அவளை கொண்டு இருக்கான். அதுக்கு பழி வாங்க தான் நான் இங்க வந்தேன். அவன் என் பொண்டாட்டி, நான் எதுக்கு அவளை கொலை பண்ணணும்? விஜய் தான் ஆதித்ய கொலை பண்ணான்னு எதை வச்சு சொல்ற? அதிதி கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன கொன்னுடுவான். விஜயை விட்டு அவ பிரியணும்னு ஆசைப்பட்டா. ஏன்னா அவளுக்கும் என் மேல காதல் வந்துருச்சு. திருடின தங்கத்தை எடுத்து வர இங்கிருந்து 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு சொன்னா. அப்படின்னா ஆதித்ய உன் கூடவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கா? நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன ஏமாத்தி இருக்கீங்க? அட அறிவுகட்ட முட்டாள்களா! அதித்தியோட பிளான் என்னன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? அவ உங்க 2 பேரையும் முட்டாளாக்கி இருக்கா. 2 பேரையும் அவ விஜய முட்டாளாக்கி இருக்கா. அதாவது என்ன சொல்லினா, சேகரை நல்லா ஏமாத்தலான்னு. அப்புறம் சேகர் கூட சேர்ந்து அவனையும் லவ் பண்றேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திருக்கா. போலியான தங்கத்தை எடுத்துட்டு விஜய் கிட்ட அவ போயிருக்கா. அப்புறம் அவ இறந்து போயிட்ட மாதிரி ஒரு
டிராமா பண்ணிருக்கா. ஏன்னா அப்பதான் விஜய் நினைப்பான் அதித்திய சேகர் கொலை பண்ணிட்டான்னு. அப்ப நீ ஒரு பக்கம் அதித்திய விஜய் தான் கொலை பண்ணான்னு நீ நினைப்ப. நீங்க 2 பேரும் கடைஞ்செடுத்த முட்டாளுங்க, அடிச்சுக்கிட்டு சாவீங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இந்தாங்க உங்களோட உண்மையான தங்கம். கடைசியில நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே இதை விட ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. இன்னொரு மிகப்பெரிய வேலை நம்ம கிட்ட வரப்போகுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க, போதும். உங்க வேலைய நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துருவேன். ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். பிரமாதம். ஒரு பொண்ணு 2 ஆம்பளைங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து முட்டாளாக்கி இருக்கா. ஆனா அவ தப்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சார், ஒரு திருடி 2 திருடன்களை ஏமாத்திருக்கா. விஜய், அதிதி உன்னுடைய பொண்டாட்டி. அப்படின்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே எங்கெல்லாம் அவ போவான்னு. சார், இவங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். அவளோட டெலிஃபோன் நம்பர் தவிர வேற எதுவும் இவனுக்கு தெரியாது. சார், 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ். அவள் ஃபேமிலி பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை சார். அவங்க மொத்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ண சொல்லிட்டேன். 3 மாசத்துக்கு மாப்பிள்ளையா? இதுக்கு தும்பு போல தூக்க மாட்டிக்கலாம். நக்கல் அடிக்காதரா. உன்னை ஏமாத்தி தான் போய்கிறா. உன் மனசுல என்ன காதல் மன நினைப்பா? வாய் மூடு. நான் சொன்னாதான் வாயை திறக்கணும், புரியுதா? சார், இந்தாங்க சார் ஆதித்யாவோட கால் ரெக்கார்ட்ஸ். கடந்த சில நாட்களாவே அவ இந்த லேண்ட்லைனுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா. 11785-6001. யாரோட நம்பர் இது? இல்ல சார், தெரியாது. தெரியாது. சார், ஒருவேளை இந்த நம்பர் அதிதியோட ரிலேட்டிவ் தான் இருக்குமோ? இருக்கலாம், பாப்போம். ஆதித்ய கண்டிப்பா பிடிச்சாகணும். சார், அதித்தி எந்த லேண்ட்லைனுக்கு அடிக்கடி கூப்பிட்டாலோ அது இந்த இடத்தான். அது நீங்களா யாரு? அதித்தி, நீயா? நீங்களும் ஏமாந்துட்டீங்களா? நான் அதித்தி இல்ல, நான் அதித்தி தங்கச்சி நேஹா. அது என்னன்னா, எங்க 2 பேரோட முகஜடம் ஒரே மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா உங்க 2 பேருடைய முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா சார், நாங்க 2 பேரும் ரெட்டை பிறவிகள், அதனாலதான். அவளுக்கு சிஸ்டர் இருக்கிறதா என்கிட்ட சொன்னதே இல்லையே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதித்தி என்னை விட 2 நிமிஷம் பெரியவ. அது சரி, ஆமா நீங்க யாரு? நீங்க ஏன் அக்காவை தேடி வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் சிஐடிஸ். கொஞ்சம் ஆதித்தியை கூப்பிடுங்க. அக்கா இந்த வீட்ல தங்கறது இல்லையே. எங்க தங்குவா? மேடம், அக்கா என்கிட்ட எப்பவும் பேசவே மாட்டாங்க. அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா ஒண்ணு, அவ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தா. ஆனா உடனே போயிட்டா. எங்க போனா? எனக்கு தெரியாது சார். அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. ஏதோ ஜேடி டாக்ஸ் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அவ எங்கேயோ தப்பிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. சார், ஒரு நிமிஷம் சார். அவ மாட்டிக்கிட்டா.
பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னா அதித்தி தான் பண்ணுவா. அதித்தி நேகா கதவு தர. நேயா கதவு தர. மேகா நேயா அதித்தி அதித்தி தயா அவ தப்பிச்சு ஓடுறா. நில்லு. சார் அவன் அந்த தங்கத்தை வித்துட்டா. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு இடத்துல அவங்க முட்டாள் ஆயிடுவாங்க. என்ன அதித்தி, தங்கத்தை யார்கிட்ட வித்த? வாயை திறந்து சொல்லு, யார்கிட்ட தங்கத்தை வித்த? அப்படின்னா அதித்தியும் நீயும் ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லா பிளானும் போட்டிருக்கீங்க. விஜயும் அதித்தியும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு முதல்ல எனக்கு சந்தேகமா இருந்தது. கடை வைக்கிறேன்ற பேர்ல இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீ இந்த அதித்திய விசாரிச்சிருக்க? ஆமா, நான் இவளுக்கு பணத்தாசை காட்டினேன். அதுக்கப்புறம் இவ சொன்னா இவகிட்ட நிறைய தங்க பிஸ்கட்லாம் இருக்குன்னு விற்கிறதுக்கு தயாரா வச்சிருந்தா. அதுக்கு ஒரு பணக்கார பார்ட்டியா இவ தேடிக்கிட்டு இருந்தா. சில தங்க வியாபாரிகளோட எனக்கு பழக்கம் உண்டு சார். அதுக்கப்புறம் நான் அதித்தி கிட்ட சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலான்னு. அந்த மொத்த தங்கத்தையும் நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நீ உன் புருஷன் விஜயையும் சேகரையும் ஒன்னா ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்க. ஆம்பளைங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியான வேலை. விஜய் கிட்ட நான் நினைச்ச மாதிரி நிறைய பணம் இருக்குன்னு தான் நான் அவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா அவன் எதுவும் இல்லாதவனு தெரிய வந்துச்சு. விஜய் பெரிய திருடன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் எதிர்பார்த்த அளவு அவன் கிட்ட பணம் எதுவுமே இல்ல. அதனாலதான் விஜயும் சேகரையும் நான் ஏமாத்த முடிவு பண்ணேன். நான் இறந்த மாதிரி டிராமா பண்ணேன். ரொம்ப அறிவாளின்னு நீ நினைச்சிட்டு இருந்திருக்க அதித்தி. ஏன் பணத்து மேல இருக்கிற மோகம், வெறும் பணத்துக்காக இவனை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. பணத்துக்காக மட்டும். மற்ற எல்லா வேலைகளுக்கும் இவனதான் கூட வச்சிருந்த. மிஸ்டர் லேண்ட்லார்டு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடாத தப்பு எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. இனிமே பணத்தை எண்றதுக்கு பதிலா ஜெயில உட்காந்து கம்பியை எண்ணுங்க. ரெண்டு பேரும் தூக்குல தொங்குற வரைக்கும்.